மைக்கேல் ஜாக்சன் இவரை பற்றி லிட்ரலி தெரியாதவங்க யாருமே இல்லைன்னு தான் சொல்லணும். ஒருத்தரை பார்த்ததுக்கே எப்படிங்க அவ்வளோ பேர் மயக்கம் போடுவாங்கன்னு சொல்கிற அளவுக்கு அவர் மேலே கிரேஸ் அவ்வளோ இருந்துச்சு. இன்கேஸ் அவர் இல்லாதப்போ கூட அவரோட பாட்டு பல கோடிக்கு சேல் ஆகிருக்கு. அந்த டார்கெட்லாம் இது வரைக்கும் யாராலையும் அச்சீவ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. இவர் மேலே இருக்க கிரேஸை சிம்பிளாக சொல்லணும்னா, ரியோவில் ஒரு சாங் ஷூட்டிங்க்கு பர்மிஷன் கேட்கும்போது போலீஸால் எங்களால் ப்ரொடெக்ஷன் தர முடியாதுன்னு சொல்லி, யாரால் ப்ரொடெக்ஷன் தர முடியாதுன்னு சொன்னாங்களோ அவங்களே ப்ரொடெக்ஷன் பண்ணி அந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ண ஹிஸ்ட்ரிலாம் யாருக்குங்க வரும்? இந்த மாதிரி ஒரு மனுஷனோட பயோபிக்கை எடுக்கணும்னு நினச்சா அந்த டேரக்டர்ஸ் அந்த மாதிரி யாருக்குமே கட்ஸ் இல்லை. ஏன்னா அவரோட பயோபிக்குன்னும் போது அது எந்த அளவு ஸ்டாண்டர்டில் இருக்கணுன்ற அளவு இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த ட்ரெய்லர் வந்தப்போ கூட நிறைய நெகட்டிவ்ஸ்லாம் வந்துச்சு. ஆனால் அது எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நாங்கள் போவோண்டான்ட்டு உள்ளே போயிட்டு பயோபிக்கில் இது வரைக்கும் இந்த அளவு கலெக்ஷன் வந்ததே இல்லை, அந்த அளவு சொல்லி ரெக்கார்டெல்லாம் அடித்து தூக்கி போட்டு பயங்கரமாக நின்று பேசின்னு இருக்கு. இது மூவியில் லிட்டரலி ஒரு கான்செப்டை தான் எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. உங்களுக்கு மைக்கேல் ஜாக்சனை எந்தளவு பிடிக்கும், நீங்கள் எத்தனை பேர் இந்த படத்தை என்ஜாய் பண்ணீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போயிடுங்க.